அர்த்தம், இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்திருந்தா, இருவரும் ஒன்றாக இருந்திருந்தா, அந்த கூட்டணி கண்டினியூ ஆகியிருந்தா இந்நேரத்துக்கு அவர்கள் வந்து 15லேருந்து 20 சீட் எடுத்திருப்பார்கள் போன்ற ஒரு எண்ணத்தை அவர்களாகவே விதைத்துக் கொண்டு அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். என்டிஏவையும் நாங்கள் ஆதரிக்கவில்லை, ஐஎன்டிஏவையும் ஆதரிக்காத பட்சத்தில் நாங்கள் நடுநிலையாக நின்னோம். அப்போ மக்களுக்கு வந்து என்னன்னா, அதாவது மோடியா இல்லை ராகுல் காந்தி வரப்போகிறாரா என்ற எதிர்பார்ப்பில் இருந்தவர்களுக்கு இவர்கள் நடுநிலையாக நிற்கிறாரா, யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைத்த போது அந்த ஓட்டுக்கள் வேணா வந்து இப்படி இவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாம ஒழிய அதிமுக இந்த முறை அதிமுக எப்பவுமே தெளிவா இருக்காங்க. எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட் இல்ல இஸ்லாமியர்களுக்கு நான் இன்னொன்னு கேட்கிறேன். அப்படி நீங்க கேட்டீங்கன்னா சிறுபான்மை காவலன் நாங்க தான் சொல்லக்கூடிய திமுக எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்தீங்க? தமிழக மக்களுக்கான நலன் கொடுக்கக்கூடிய கட்சியாக யார் இருக்கிறது என்று பார்த்தால் அதிமுகவை திமுகவான்னு பாருங்க. நான் பாஜகவை அதில் உள்ளே கொண்டு வரல. ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை விட்டு எல்லாரும் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. நான் ஒரு படி கீழே இறங்கும் தயார்ன்ற அளவுக்கு தான் கூப்பிடுறாரு. ஒன்றிணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் தேவையே இல்லை. என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் என்பவர் கட்சியிலிருந்து வெளியில் சென்று விட்டார். அதிமுக ஐடி வந்து வேலை செய்யல நீங்க சொல்ல முடியாது. அதிமுகவுடைய இதாவது தரம் தாழ்ந்த வார்த்தைகளை கூறி அடுத்தவர்களை வந்து வார்வம் வச்சு மிரட்டுறது தான் ஒரு சோசியல் மீடியா, அதுதான் அரசியல் நினைச்சா அந்த அரசியலை அதிமுக செய்யாது. சாட்டை வலைவழி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அதிமுகவுடைய நிர்வாகி ஃபாத்திமா அலி அவர்கள். அதிமுகவுடைய தேர்தல் முடிவுகள் குறித்து அவங்ககிட்ட கேட்கறது நிறைய இருக்குது, வாங்க கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். முதல்ல பாஜகலேருந்து அதிமுக போனீங்க. இப்போ தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய மோதல் வெடிச்சிருக்கிறதா தெரியுது. உண்மையை சொன்னோம்னா ஒரு இடத்துல வந்து அண்ணாமலை அவர்களுடைய முகத்தை ஃபோட்டோ வச்சு ஒரு ஆடை வெட்டிட்டாங்கன்னா அதிமுக காரங்க கோவத்தில் போயிட்டாங்க போல நினச்சேன். அது திமுக காரங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு மோதல் வெடிச்சிருக்கு. என்ன காரணமாக? அதாவது இரண்டு பேருக்குமே இப்போ எப்படி இருக்குன்னா, மோதல் வெடித்தார் போல மற்ற விஷயங்கள் நடந்து கொண்டு இருந்தாலும் கருத்து மோதல்கள் மிக பயங்கரமாக வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு சாரார் இரண்டு தரப்பிலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதற்கு முக்கியமான இந்த நெகட்டிவா, அதாவது இப்போ தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு சாதகமாக இல்லாமல் போனதற்கு காரணமாக அண்ணாமலை அவர்களுடைய அந்த செயல்பாடுகளைத்தான் இரண்டு தரப்பினருமே குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலடி கொடுக்கும்படியில் அண்ணாமலை கூறிக்கொண்டிருக்கிறார். இப்போ என்ன அர்த்தம், இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்திருந்தா, இருவரும் ஒன்றாக இருந்திருந்தா, அந்த கூட்டணி கண்டினியூ ஆகியிருந்தா இந்நேரத்துக்கு அவர்கள் வந்து 15லேருந்து 20 சீட் எடுத்திருப்பார்கள் போன்ற ஒரு எண்ணத்தை அவர்களாகவே விதைத்துக் கொண்டு அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எல்லாமே வேஸ்ட். ஏன்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னால் 100 தடவை உட்காந்து யோசிக்கலாம். கூட்டணி இல்லை என்று அறிவித்துட்டு ஆகிவிட்டது. அந்த கூட்டணி இல்லாமல் தேர்தலை சந்தித்தாச்சு. தேர்தலை சந்தித்து முடிவுகளும் வந்த உடனே அந்த முடிவுகளை நேர்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளோதான். அங்கே நம்ம என்ன தவறு செஞ்சோன்னு பார்த்துட்டு 2026 எலெக்ஷன் நம்ம பார்க்கணும். அதை விட மிக ஒரு சிரிப்பான ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, 2026 திரும்ப நான் தான் முதலமைச்சர் என்று அண்ணாமலை அவர்கள் வந்து திரும்ப வந்து நான் என்னுடைய தலைமையில் வருது அப்படி நாங்கள் தான் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்கிறாரு. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்து எல்லோரும் சொன்ன கணிப்பு என்னென்னா, இவர்கள் இருக்கின்ற வாக்கு சதவீதத்திற்கு கூடுதலாக ஏறலாமே ஒழிய இவர்களுக்கு கிடைக்காது என்பதுதான் ஜென்ரலாக ஒரு ஒப்பீனியன். அரசியல் விமர்சகர்கள் மட்டுமில்லை, அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அனைவருமே சொன்ன ஒரு விஷயம். ஆனால் இவர்கள் வந்து ஒரு பொய்யா ஒரு பிம்பத்தை உருவாக்கினார்கள் பாஜகவினர். இப்போ அந்த பிம்பம் உடைந்த காரணத்தினால் அது யார் மேலேயே பழி போடணும் அப்படிங்கிற காரணத்தினால அதிமுகவினர் மீது அவர்கள் பழி போடுவதும், அதற்கு எங்கள் கட்சியிலேருந்து அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கறதுமா நடந்துகிட்டு இருக்கே ஒழிய நடந்தவைகள் நடந்துதான் ஆகிவிட்டது. இதில் அதிமுகவிற்கு எந்த ஒரு வருத்தமோ இல்லை வேற ஏதாவது இதனால் ஒரு பாதிப்போ என்பது இல்லை. ஏன்னா அதிமுக தனது வாக்கு வங்கியை தக்க வைத்திருக்கிறது. மேலும் அதுக்கு விட ஒரு 1.96% கூடுதலாக, கிட்டத்தட்ட 2% கூடுதலாக தான் ஆகியிருக்கே ஒழிய குறையல. அப்போ பாஜகவுக்கு எந்த வாக்கு கிடைச்சிருக்கு? டிஎம்கே வந்து தன்னுடைய வாக்குகளை இழந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 5% வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அந்த வாக்குகள் தான் இவர்களுக்கு கிடைத்திருக்கிறதே ஒழிய அதிமுக அன்டிஸ்டர்ப்டாக தான் இருக்கு. ஆனால் பாஜகவும் அதிமுகவும் பிரிந்தது திமுகவுடைய வெற்றிக்கு வந்து ரொம்ப ஒரு இலகுவான வழியை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. அந்த வழியை உருவாக்கியது இல்லை, அப்படி இல்லை. இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுலா மோடியா என்ற ஒரு கேள்வித்தான் மக்கள் முன்னால் வைத்தார்கள். மோடியா லேடியாங்கிறது எப்போ இல்லை, மோடியா லேடியா இருந்தது அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் மோடியா லேடியா என்று இருந்தார்கள். அவர்கள் வந்து டோட்டல் ஸ்வீப் பண்ணி பெரிய வெற்றி, பெரும் வெற்றியை கண்டு, அதாவது இந்தியாவிற்கே ஒரு முன்னேறியாக அவர்கள் வந்து நின்று கூட்டணியே இல்லாமல். இன்னைக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் 10 பேர் 20 பேரை கூட்டணியில் இழுத்துக்கிட்டு நாங்கள் ஜெயிச்சோன்னு சொல்கிற திமுக மார்த்தட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக தனியாக நின்று ஒரு 10 சீட்டு ஜெயிச்சு காமிக்கணும், எந்த கூட்டணியும் இல்லாமல்.
அவர்களால் இதுவரைக்கும் கூட்டணி இல்லாமல் எந்த தேர்தலும் அவர்கள் சந்தித்ததே இல்லை. ஆனால் கூட்டணி இல்லாமல் சந்தித்திருக்கிறார்கள். அதிமுகவினர் கூட்டணி இல்லாமல் சந்தித்து வெற்றியும் பெற்று அந்த வெற்றியை நிரூபித்திருக்கிறார்கள். ரொம்ப சரி மேடம். அதாவது திமுக கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற முடியாது. ஆனா அதிமுக கூட்டணி இல்லாமலே வெற்றி பெற்று ஒரு அசுர பலத்தை பலம் வெளிக்காமிச்சிருக்காங்க. ஆனா இந்த தேர்தல்ல நீங்க ஏன் தோற்றீங்கன்றது கூட ஒரு கேள்வி இல்லை மேடம். ஏன் ரொம்ப இலகுவா தோத்துட்டீங்க? ரொம்ப சாதாரணமா இல்ல, இலகுவா தோத்தது என்பது காரணம் என்னன்னா, என்டிஏவையும் நாங்கள் ஆதரிக்கவில்லை, ஐஎன்டிஏவையும் ஆதரிக்காத பட்சத்தில் நாங்கள் நடுநிலையாக நின்னோம். அப்போ மக்களுக்கு என்னன்னா, அதாவது மோடியா இல்லை ராகுல் காந்தி வரப்போகிறாரா என்ற எதிர்பார்ப்பில் இருந்தவர்களுக்கு இவர்கள் நடுநிலையாக நிற்கிறார்கள். யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைத்த போது அந்த ஓட்டுக்கள் வேணா இப்படி இவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறாம ஒழிய, இவர்கள் ஒரு பெரிய நல்லாட்சி கொடுத்து இந்த நாம் 39 எம்பிக்களும் 2019 சென்று தமிழ்நாட்டு தொகுதியெல்லாம் மேம்பாடு பண்ணி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கி தமிழ்நாட்டுக்கு பல நல்லதெல்லாம் பண்ணிட்டாங்க, அதனால இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு நினைச்சு கற்பனை கோட்டை கட்டினார்கள் என்று அத்தனையும் போய். இப்போ 2014 மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டிலையுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த பெரிய எதிர்பார்ப்பு இன்னைக்கு அப்படி இல்லை. அது எதிர்பார்ப்புங்கிறது முழுமையாக மாறி எதிர்ப்பாக மாறி நிற்கிது. அப்படி இருக்கும்போது மோடி எதிர்ப்புங்கிறத அதிமுக கையில் எடுக்கலை. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் ஒரு மோடி எதிர்ப்புக்கான ஒரு கதையாடலை தமிழகத்தை உருவாக்க தவறிட்டாங்க. அதனாலதான் எந்த இடத்துலையுமே திமுகவுக்கு எதிரான ஒரு டஃப் கொடுக்கறத கூட அவங்களால பண்ண இல்ல. அப்படி எல்லாம் இல்லை. நல்ல ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடந்தது. அதாவது எந்த காலகட்டத்திலும் பாஜக கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் கழக பொதுச் செயலாளரும் மற்ற தலைவர்களும் எல்லோருமே எல்லா மேடைகளிலும் மக்களிடம் அதை உறுதிப்படுத்தினோம். ஆனா இதுல எங்க உங்களுக்கு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற அந்த பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருக்காரு, இனிமேல் எந்த சூழ்நிலையும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்பதை கழக பொதுச் செயலாளர் இப்ப நடந்து கொண்டிருக்கிற பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருக்காரு. இப்போ என்னன்னா, பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை அதிமுக தெளிவாக இருந்தால் கூட அதிமுக தேவைப்பட்டு கொண்டிருக்கின்ற பாஜகவினர் மீண்டும் மீண்டும் இவர்கள் வராங்கன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை கையில் எடுத்தார்கள். கதவு திறந்திருக்கு, ஜன்னல் திறந்திருக்கு, நீங்க வாங்க, நீங்க போங்க, அவருடன் கூட்டணி இருக்கிறது. இன்னும் எத்தனையோ விதமான பல தலைவர்களை பற்றி எல்லாம் கூட தவறாக பேசினா, அவர்கள் எங்களுக்கு ஒத்துக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுக தலைவர்கள் சொல்லிட்டு அந்த அதிமுகவை சிதைக்க வேண்டும் என்ற காரணத்தினால இவர்கள் பொய் பிரச்சாரத்தை தான் பண்ணாங்க. சோ இந்த பொய் பிரச்சாரம் இப்போ முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதிமுக சிதைக்கிற வேலையை பாஜக இன்னைக்கு தொடங்கல. உங்க கூட கூட்டணி வச்ச காலத்திலேயே அவங்க தொடங்கிட்டாங்க. அப்படி உங்க கூடயே இருந்து அதிமுகவை பாஜக விழுங்கி விட்டது அப்படிங்கிற ஒரு பேச்சு. விழுங்க எந்த கட்சியும் யாரும் விழுங்க முடியாதுங்க. ஏன்னா 2 கோடி தொண்டர்களை அசைக்க முடியாத தொண்டர்களை கொண்ட கட்சியாக அதிமுக என்றென்றும் இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவர் மறைவுக்கு பின் ஒரு சரிவு ஏற்பட்டது. அந்த சரிவிலிருந்து மீண்டு அம்மையார் அவர்கள் பெரும் சக்தியாக அதை உருவாக்கினார்கள். அம்மையார் மறைவுக்கு பின் ஒரு சின்ன சரிவு ஏற்பட்ட பொழுது கூட அண்ணன் எடப்பாடியார் அதை தூக்கி நிறுத்தி இப்போ ஒரு நல்ல மாபெரும் சக்தியாக, இரட்டை இலைக்கு பிரச்சனை, அதாவது சின்னத்துக்கு பிரச்சனை, ஆஃபீஸ்க்கு பிரச்சனை, அதே மாதிரி ஆட்சி சரியா நடக்குமா, இப்படி எத்தனையோ வகையான விஷயங்கள். அப்படி எப்படின்னா, இது 6 மாசத்துல கவுந்துடும், டிஎம்கே ஆட்சி வந்துடும். டிஎம்கே ஒரு பக்கம், இவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தால் தான், நாங்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று ஒரு பக்கம். இன்னொன்று, இங்க இருந்த தலைவர்களே இவர்கள் ஆண்மகனா என்று கேட்ட சில பெருந்தலைகளும் தமிழகத்தில் இருக்கிறார்கள். இப்படி எல்லா பல்முனை தாக்குதல்களில் இருந்தும் இந்த கட்சியை மீட்டெடுத்து, சின்னத்தை மீட்டெடுத்து, அலுவலகத்தை மீட்டெடுத்து, தலைவர்களுடைய நம்பிக்கையை பெற்று தொண்டர்களுடைய தனிப்பெரும் தலைவராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதில் என்னன்னா, இதை அவர்களால் இப்போ ஒத்துக்கொள்ள முடியாத, அது திமுகவாக இருக்கட்டும், ஏன்னா திமுக தான் எப்பவுமே அதிமுகவுக்கு எதிரியா இருக்கிற ஒழிய மற்ற கட்சிகள் இப்போ இவர்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவர்களுடைய எண்ணம் தெரிந்த காரணத்தினால் தான் தன் கட்சியை பலப்படுத்தி விட்டு இவர்கள் கூட்டணியிலிருந்து பிரிந்து அண்ணன் எடப்பாடியார் தனியாக நிற்பது என்ற முடிவை மிக தெளிவாக சரியான நேரத்தில் எடுத்தார். 2014 திமுகவும் காங்கிரசும் 10 ஆண்டுகள் கூட்டணி ஆட்சி நடத்தி இருந்தாங்க. அப்போ நீங்க திமுக குறை சொல்லும் போது அதுல ஒரு நியாயம் இருந்தது. இப்போ நம்ம திமுக மட்டுமே இப்படி குறை சொல்ல முடியும்? திமுக மட்டுமே கூட்டணியில இருந்தது நாம தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இல்லை, கூட்டணியில் இருந்த, அதாவது திமுகவை மட்டுமோ காங்கிரஸை மட்டுமோ குறை சொல்லவில்லை, பாஜகவை பற்றியும் தான் குறை சொல்லி இருக்கிறார்கள். இன்னொன்று நீங்க எல்லாரும் கவனிக்க மறந்த விஷயம் என்னன்னா, கூட்டணியில் இருந்த நேரத்தில் கூட முத்தலாக் தடை சட்டம் வந்தபோது தமிழக மக்கள் அந்த முத்தலாக் தடை சட்டத்தை எதிர்த்த காரணத்தினால் அதிமுக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்தது. அங்க அப்போ இருந்த எம்பி அன்வர்ராஜ் அவர்கள் அங்கே எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அப்போ அதிமுக மக்களுக்கான தலைவர்களை, மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு நலனை மீட்பெடுப்பதில் எப்பவுமே எந்த வகையிலுமே சரியா இருந்திருக்கு. அந்த அன்வர்ராஜ் அவர்களுக்கு இந்த முறை சீட்டு கொடுக்கல. அதாவது சீட்டு கொடுப்பது கொடுக்காது என்பதுதான் உள்கட்சி பிரச்சனை, அதை பத்தி பேச வேணாம். ஆனால் மக்கள் பிரச்சனையில் அவர்கள் தெளிவாக இருந்தார்களா? அதிமுக இந்த முறை நான் இன்னொன்னு கேட்கிறேன், அப்படி நீங்க கேட்டீங்கன்னா சிறுபான்மை காவலன் நாங்க தான் சொல்லக்கூடிய திமுக எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுத்தது, எத்தனை சிறுபான்மையருக்கு சீட்டு கொடுத்தது? அப்போ இங்க மட்டும் இல்லைங்க, இந்திய அளவை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் என்பவர்கள் வாக்கு வங்கிகளுக்கு ஒரு டோக்கனிசமாக தான் அவங்களை யூஸ் பண்ணுவாங்க. இல்லை மேடம், இப்போ நீங்கள் வந்து திமுக எந்த ஒரு இஸ்லாமியருக்கும் சீட்டு கொடுக்கலன்றீங்க. அவங்க நவாஸ் கனியை ஆதரிச்சு தான், அதாவது ஐயுஎம்எல்ல கூட்டணி கட்சி. கூட்டணி கட்சி, அது ஓகே. அப்படி பார்த்தா நாங்க வந்து புதுக்கோட்டை எம்எம் அப்துல்லா வந்து இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காரு. நீண்ட காலமாக அவர் ஸ்டாலினுடைய ஆதரவாளராக, வலுவான ஆதரவாளராக இருக்கிறவர். அவருக்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் இல்ல, மாநிலங்களவை உறுப்பினராக அதிமுகவில் எம்பி ஜான் என்று அவர்கள் இருந்தார், மறைந்த எம்பி ஜான் இருந்தார். சோ இங்க எதுவும் கொடுக்காமல்லாம் இல்ல. அதை விட மிக முக்கியமான விஷயம், நீங்க வந்து மொத்த மக்களையும் பாருங்க, தமிழக மக்களுக்கான நலன் கொடுக்கக்கூடிய கட்சியாக யார் இருக்கிறது என்று பார்த்தால் அதிமுகவை திமுகவான்னு பாருங்க. நான் பாஜகவை அதுல உள்ளே கொண்டு வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாஜக இன்னும் வளரவில்லை என்பதை அவர்களே இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறார்கள். நாங்கள் வளர்ந்துட்டோம், நாங்க இரட்டை இலக்கம் என்பது 10 இரட்டை இலக்கம் தான், 99 இரட்டை இலக்கம் தான். இப்ப நீங்க அவங்கள அசுர வளர்ச்சி பெற்று விட்டோம் என்றவர்கள் இன்னைக்கு அசுர வளர்ச்சி பெறவில்லை. பாஜகவை பார்த்து நாங்க பயப்படல, அதனால நாங்க எதுவுமே பேசல. இதுதான் அதிமுக இல்லையா? அப்ப திமுக நிறைய பயப்படுது, பேசுறாங்க, பேசி எதிர்ப்பை பதிவு செய்யறாங்க. இன்னைக்கு அவங்க வெற்றி பெறுறாங்க. இல்ல, பயப்படாம இருக்கிறதுங்கிறது, ஒரு வலிமையான எதிரியை பார்த்து பயப்படாம இருக்கிறது ஒரு எதிரியை குறைவா இடப்பட்டோம். இது வந்து பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்தியாவை ஆளப்போகிறவர் யார் என்பதுக்கான தேர்தல். நம்ம வந்து அதிமுக என்பது என்டிஏ, நான் திரும்ப மீண்டும் மீண்டும் கூறுவது என்னன்னா, என்டிஏவையும் நாங்கள் ஆதரிக்கவில்லை, ஐஎன்டிஏவையும் நாங்கள் ஆதரிக்காத ஒரு நிலையில் தனிப்பட்ட முறையில் தனியாக நிற்பது என்ற முடிவை கழக பொதுச் செயலாளர் எடுத்து அவர் கூறியது என்ன, மக்கள் நம்ம கட்சியினுடைய வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் அந்த தொகுதி மேம்பாட்டுக்காக, தமிழகத்தினுடைய நலனுக்காக அவர்கள் என்ன வேண்டுமோ அதை போய் செய்வார்கள் என்ற ஒரு பொதுவான கருத்தில் தான் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். ஆனால் வாக்கு வங்கி குறையவில்லை. நீங்க நல்லா பார்க்க, வாக்கு வங்கி குறையவில்லை. ஆனா திமுக நீங்க என்னதான் நீங்க வந்து நாங்க எதிர்த்தோம், வச்சோம், வாங்கினோம்னு சொன்னாலும் அந்த திமுகவினுடைய வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, இது நாடாளுமன்ற தேர்தல். ஆனால் நீங்க சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2026 இருக்கு. அப்போ நீங்க பாருங்க, அப்போ பார்க்கும் பொழுதுதான் வந்து திமுகவா அதிமுகவை என்பதற்கான ரியலான போட்டி அங்க வரும். இப்ப அதற்குரிய வேலைகளை நாங்கள் ஆரம்பித்து அதற்குரிய வேலைகளை செய்திருக்கோம். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி சொன்னீங்க, மற்ற மாநிலங்கள்ல வந்து கூட்டணியை சந்திக்காதவங்க கூட தோத்துட்டாங்க அப்படின்னு. உண்மைதான். ஒடிசால வந்து பிஜு ஜனதா தளம் வந்து கூட்டணி இல்லாம அது வந்து தோல்வியை சந்திச்சு இத்தனை வருடங்களாக ஆட்சியில் இருந்தவர்கள். அதான் ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி தோத்துருக்காரு. ஆனால் அவங்க 2 பேருமே வந்து இவ்வளவு நாள் ஆட்சியில் இருந்தவங்க. அவர் 5 ஆண்டு ஆட்சி பண்ணியிருக்காரு, 25 ஆண்டு ஆட்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அதிமுக 3 ஆண்டுகள் ஆட்சி இழந்து 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கிரேஸாக கிடைச்சிருக்கல, ஒரு 10 எம்பி, ஒரு 10 இடங்கள்ல ஒரு டஃபாக கொடுத்துருக்கலாம். அது எதுவுமே நீங்கள் எப்படி கேட்டாலும் சரிங்க. அதே நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும், அரசியல் தேர்தல் என்ற வரலாற்றில் பார்த்தீர்கள் என்றால் தேர்தல் தோல்வி என்பது ஒரு கட்சியினுடைய தோல்வி கிடையாது. அந்த நேரத்தில் மக்கள் எதை நோக்கி செல்கிறார்கள், அப்போ அந்த நிமிஷத்துல அந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனைகள் அவர்கள் முன்னால் நிற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரை ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி தான் இங்கே இருக்கிறது. இப்போ இந்த ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி என்ற ஒரு அலை இங்கே வீசிக்கொண்டிருக்கும் பொழுது, அவர்களுக்கு எதிராக ஐஎன்டிஏ கூட்டணி ராகுலை முன்னிறுத்தி அவர்கள் அந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு சாதகமாக இந்த அலையை வீசி இருக்கிறதே ஒழிய, இது வந்து காங்கிரஸையோ திமுகவையோ இவங்க தான் வேணும்னு சொல்லி அவங்கள வந்து மக்கள் செலக்ட் பண்ணல. வேற ஆப்ஷன் இல்லாம அவங்க வந்து இதை செலக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு அதிமுகவை ஏன் அவங்க பார்க்கல? அதிமுக நடுநிலையா தனிப்பட்ட முறையில் நின்னாங்க. அப்போ நாளைக்கு அவர்களுக்கு மக்கள் மனதில் தோண்டி இருக்கலாம், இவர்களுக்கு தேர்ந்தெடுத்தால் வேற ஏதாவது ஒரு சூழ்நிலை கூட நடக்கலாம், நம்ம வந்து இந்த ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபியை தான் நம்ம சந்திக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தின் அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் இன்னைக்கு வந்து இந்த பெருவெற்றியை திமுக பெற்றிருக்கிறதே ஒழிய, திமுகவுக்கு ஒரு பெரும் சாதனையாகவும் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாகவும் நான் இதை கருதவில்லை. ஏன்னா அதிமுக தனிப்பட்ட முறையில் நின்று இருக்காங்க, நின்று ஜெயிச்சு காமிச்சிருக்காங்க, இந்த ஜெயிக்கல, அவ்வளவுதானே ஒழிய ஒரு தோல்வி என்பது இதுக்கு வந்து மொத்த பின்னடைவு என்பதை நம்ம எடுக்கவே முடியாது. மற்றொரு விஷயமும் சொல்லப்படுது, அது என்னன்னா 2024 தேர்தல் நீங்க சந்திக்கிறதுக்கு முன்பே என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு முக்கியம் இல்லை, தோத்தாலும் ஜெயிச்சாலும் அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, 26 சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியம், ஏன்னா அவங்களுக்கு முதலமைச்சர் பதவியும் சட்டமன்றமும் தான் முக்கியமே தவிர நாடாளுமன்றம் முக்கியம் இல்லை. இது எல்லா மாநிலமுமே அப்படி பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருக்கட்டும், பக்கத்துல விட முடியாது தானே. 50 எம்பி அம்மா கொடுத்துட்டு போனாங்க, இன்னைக்கு 5 எம்பி கூட இல்ல. 50 எம்பி அம்மா கொடுத்துட்டு, அதாவது ஒரு தலைவருடைய காலகட்டம் ஒரு வகையில் இருக்கும். அந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அம்மாவுடைய இதுலயே பாத்தீங்கன்னா 10-12 வாங்கின நேரங்களும் இருக்கிறது. புரட்சி தலைவர் இருந்த காலத்திலும் கூட 2 வாங்கின காலங்களும் இருக்கிறது. இல்ல, 0க்கு போன நிலைமை ஒரு இடத்தில் இருக்கிறது என்பது என்னுடைய நினைவுக்கு இருக்கிறது. சோ நான் என்ன கேட்கிறேன், 10 வருடங்களாக ஆட்சியில் இல்லாமல் இருந்தார்கள் திமுகவினர். இப்ப அவங்க என்ன அதனால முடிஞ்சு போயிட்டாங்களா? இல்லை. ஆக மொத்தம் வந்து ஒரு கட்சியில் வந்து அதான் சொல்றேன், இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி என்பது ஒரு இது கிடையாது. ஆனால் ஒரு சிறந்த எதிர்கட்சியாக சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்று இன்னைக்கு இருக்காங்க. அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட
அதாவது எதிர்க்கட்சியாக ஆளுங்கட்சியாக இல்லாமல் எதிர்க்கட்சியாக இன்னைக்கு அதிமுக இருக்கிறதுக்கு காரணம் உள்கட்சியில் இருந்த பிரச்சனைகள் தானே ஒழிய மக்கள் அவர்களை வந்து ஏமாற்றவில்லை. மக்கள் அவர்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. அப்போ மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை பெற்ற கட்சியாகத்தான் இன்றும் என்றும் என்றென்றும் இருக்கும் அதிமுக. நம்ம இவ்வளவு நேரம் பேசினதுல வந்து ஓபிஎஸ் அவர்களுடைய பேரோ டிடிவி தினகரன் அவருடைய பேரோ இதுவரைக்கும் அடிபடலை. அவர் ஓபிஎஸ் அவர்கள் வர அறிக்கையை விட்டு எல்லாரும் ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. நான் ஒரு படி கீழறங்கும் தயார்ன்ற அளவுக்குலாம் கூப்பிடுறாரு. ஒன்றிணைவதற்கான பேச்சுவார்த்தைகள் தேவையே இல்லை. என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் என்பவர் கட்சியிலிருந்து வெளியில் சென்று விட்டார். அது வந்து ஒரு உடைந்த கண்ணாடி மாதிரி. அது எவ்வளவு ஒட்ட வச்சாலும் அதுல வந்து பிம்பங்கள் விடுந்துதான் தெரியும். இன்னொன்னு என்னன்னா, சட்டமன்ற தேர்தலில் அவர் சரியா செயல்படல, அதனாலதான் தென் மாவட்டங்களை தோத்து போயிட்டாங்கன்னு நீங்களே கூட கண்டிப்பா கட்சியில கூட குறை சொன்னுச்சு. இல்ல, உண்மை அதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா, கொங்கு மண்டலத்திலும் மற்ற இடங்களிலும் வெற்றி பெற்றதை வந்து இங்க பெறாமல் இருந்ததுக்கு காரணம் வந்து கேட்டா, அது அவருடைய அந்த சரியான ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால்தான் அந்த வந்து தோல்வியை நாங்கள் சந்திக்க வேண்டிய வந்தது என்பது அனைவருமே அறிந்த உண்மை. இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கு எதிரான ஒரு நிலப்பாடை அவர் எடுத்து அதிமுகவிற்கு எதிரானவர்களோடு சேர்ந்து கொண்டு இரட்டை இலையை முடக்கினதாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து அவர் வந்து கட்சிக்கு எதிரான விஷயங்கள் செய்துவிட்டார். என்ன சொல்றாருன்னா, எங்கள் கட்சிக்கு எதிராக ராமநாதபுரத்தில் அவர் போட்டிட்டதே மிகப்பெரிய துரோகம். கண்டிப்பா நீங்க வந்து அவருக்கு என்ன அழைக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு கேக்குறாரு. கண்டிப்பா அதுதாங்க நானும் கேட்கிறேன். நீங்க வந்து கட்சியில ஒரு பொறுப்புல இருந்து கட்சிக்குள்ள இருந்து நீங்க போராடி இருந்தீங்கன்னா வேற விஷயம். நீங்க கட்சியில இருந்து வெளியில போயிட்டு இரட்டை இலைக்கு எதிராக நீங்கள் தேர்தலில் போட்டியிட்ட நீங்கள் இப்போது எப்படி இரட்டை இலைக்கு வாங்க நாங்கெல்லாம் ஒன்னா அழைக்கிறோம் கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அம்மாவால் 2 முறை முதலமைச்சராக்கப்பட்டார். அம்மாவால் முதலாக எம்எல்ஏ வாக்கப்பட்டவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அப்போ அம்மா முதலாக 89 அவங்க வந்து நிற்கும் பொழுது, சேவல் சின்னத்தில் நிற்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களுக்கு அம்மா கொடுத்த சீட்ல தான் அவர் எம்எல்ஏவா ஜெயிச்சார். அந்த நேரத்தில் ஓபிஎஸ் எந்த அணியில இருந்தார் நீங்களே பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு எதிரான அணியில் இருந்தார். ஸோ நீங்கள் வந்து இந்த பழைய கதையை பூரி அம்மா கொண்டு வந்தாங்க, அம்மா தான் கொண்டு வந்தார்கள், அனைவருக்குமே அம்மா தான் வாழ்வளித்தார்கள். இன்னைக்கு இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவருக்கு பின்னால் அழிய வேண்டிய சூழலில் இருந்தபோது கட்டி காப்பாற்றி அதை இன்னைக்கு வந்து ஒரு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அம்மா முக்கியமான காரணம், அம்மா மட்டுமே காரணம், முக்கியமான காரணம் அம்மா மட்டுமே காரணம் என்று இருக்கும் பொழுது, அப்போ அம்மா எந்த விதமான ஒரு சோதனையை சந்தித்தார்களோ கிட்டத்தட்ட அதே விட ஒரு சூழ்நிலையும் அதை விட அதிகபட்சமான பிரச்சனைகளையும் சந்தித்து தான் இன்னைக்கு கட்சியை நிலைநிறுத்திருக்கிறார் அண்ணன் எடப்பாடியை. அப்போ இதையெல்லாம் அவர் கட்சியை விட்டு ஓடலையே, டிஎம்கேவோட போய் சேர்ந்து அவங்களுடைய ஒரு கூட்டணி அமைச்சு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தலையே. அதே மாதிரி பாஜக அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற பாஜகவோடு சேர்ந்து கொண்டு இரட்டை இலைக்கு எதிராக நீங்கள் எப்பொழுது ஒரு கூட்டணியில் நின்று போட்டியிட்டீர்களோ, அதாவது அம்மாவை பற்றி தவறாக பேசியவர்களும் கட்சியினுடைய தலைவர்களை பற்றி தவறாக பேசியவர்களோடு கூட்டணி சேர்ந்து இரட்டை இலைக்கு எதிராக நின்றவர்களை, அது ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் இனி யாராக இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அதை விரும்பவில்லை. இப்போ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்றவர்களுடைய பிரிவினால தென் மாவட்டங்கள்ல அதிமுக வலுவிழந்து விட்டது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அவர்களை சேர்த்து கட்சியை வலுப்படுத்துறது தானே ஒரு கரெக்ட். அதாவது சேர்த்து கட்சியை வலுப்படுத்துறது என்பது எப்படி இருக்கும் என்று கேட்டீங்களா? இப்போ இவர்கள் வந்து கட்சியை உடைக்க வேண்டும் என்ற காரணம் கட்சிக்கு எதிராக போய் நின்று கட்சிக்கு எதிரான வேலை செய்தவர்களை நீங்க கூட்டிட்டு வந்தா இங்க திரும்ப கட்சியை உடைக்கின்ற வேலையை செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? அந்த கட்சியை வந்து அமைதியான போக்கை இப்ப கடைபிடித்துக் கொண்டிருக்கும் கட்சியை உடைக்க வேலை செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டாருங்க, அப்ப கட்சி உடஞ்சிருச்சுங்களா? இல்ல, வெளியே அனுப்பப்பட்டார் என்றால் அவள் இருந்திருந்தால் இந்த வேலையை தான் இப்ப செஞ்சிருப்பேன். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பல இடங்களுக்கு நீங்க போறீங்க, எனக்கு பவர் இருக்குன்னு சொல்லி நீங்க பல இடங்களுக்கு போய் நீங்க அங்க தோல்வியை சந்திச்சிட்டீங்க. நீங்க தோல்வியை செஞ்சுட்டு திரும்ப வந்து எனக்கு இந்த இடம் நீங்க புது மேனேஜர் போட்டது தப்பு, நான் தான் உட்காருவேன்னு சொல்ற மாதிரி இருக்குது இவர் பேசுறது. இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. நீங்கள் ஒரு அமைப்பிலிருந்து ஒரு கட்சியிலிருந்து அதாவது மொத்தமாக உங்களுக்கு அடிப்படை தொண்டர் என்ற நிலையிலிருந்து நீங்கள் வந்து வெளியேற்றப்பட்டீர்கள். பிளவுனால யாருக்குமே லாபம் இல்லை. அவர் தோத்துட்டாருன்னு சொல்றோம், நம்மளும் தோக்க தானே செய்யறோம். நம்ம தோத்தது கட்சி என்ற அமைப்பு எங்க? கட்சி யார்கிட்ட இருக்கு? இரட்டை இலை சின்னம் யார்கிட்ட இருக்கு? அபிஷியலா யார்கிட்ட இருக்கோ அதுதான் கட்சி. யார்கிட்ட இருக்கு சின்னம், யார்கிட்ட இருக்குன்றதெல்லாம் அது அவங்க தான் யார்கிட்ட வருது. வெற்றி அவர் வெற்றி பெற்றாரா? இல்ல, இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில இல்ல ஒரு பிளவுபட்டுட்டோம். நம்ம சேர்ந்தாதானே வெற்றி கிடைக்கும்ன்ற அடிப்படையில சேர்றதுக்கான ஒரு அறிக்கை இல்ல. நீங்க தோத்ததுக்கு அப்புறம் சேர்ந்ததுக்கான அறிக்கை விட வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க இரட்டை இலைக்கு ஏத்தாப்புல போய் நின்னீங்க இல்ல, எதிர்ப்பு பட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓபிஎஸ் அவர்கள் பட்டுட்டாரு, தெரிஞ்சிருச்சு, கூப்பிடுறாரு. இல்ல, நான் என்ன சொல்றேன், இது கூப்பிடுறது என்பது நீங்க கூப்பிட்டா உடனே ஏடிஎம்கே வந்து ஒரு அமைப்பு, ஒரு கட்சி, அதுக்கு தொண்டர்கள் இருக்காங்க, பொதுக்குழு இருக்காங்க. இங்க பொதுக்குழு மீட்டிங் நடக்கும் போது நீ கட்சி ஆபீஸ் சூறையாடினவரை அவரை வந்து இவர் கூப்பிட்டாருன்னு உடனே எல்லாரும் போயிடுவாங்களா? அதாவது தொண்டர்களுக்கு அவங்க வந்து விருப்பம் இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சி என்ன முடிவு எடுக்கும் என்றால் பொதுக்குழு கூட்டி அவர்கள் கட்சி தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு
அதுக்கு ஆதரவளிக்கின்ற கட்சியாகத்தான், ஜனநாயக முறைப்படி நடக்கிற கட்சியாகத்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. கட்சியை சூறையாடியவர்களோ, கட்சி ஆபீஸை வந்து இப்ப டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனவங்களையோ, அதை பூட்ட வைத்தவர்களையோ, கட்சி ஆபீஸை பூட்ட வச்சிருந்தாரு. இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் இரட்டை இலை முடக்கியிருக்காரு. எல்லா விஷயங்களும் இவரு செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து வாங்க நான் இரட்டை இலைக்கு எனக்கு ஆதரவுன்னா, நீ தோத்து போனதுக்கு அப்புறம் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறாரே ஒழிய, அதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டுமே ஒழிய, அதற்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக அவருடைய விஷயங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு உடனே அவருக்கு வந்து வரவேற்பு கொடுத்து அவருடைய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற அவசியம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. இப்போ அதிமுகவில் வந்து அதை தாண்டி இந்த தேர்தல் தோல்வி உங்களுக்கு என்ன விதமான படிப்பினையை கொடுத்துருக்கு? அடுத்து நீங்க வந்து மீண்டெழுவதற்கான ஒரு காலகட்டம், ஒரு கேப், ஒரு 2 வருஷம் இருக்கு. இந்த 2 வருடத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? கண்டிப்பாக. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திரும்பவும் 3வது முறையாக நான் சொல்கிறேன், அவருடைய வாக்கு வங்கி நாடாளுமன்றத்தில் எப்படி வந்து அது வந்து மீட்கப்பட்டு அது பத்திரமாக இருக்கின்றதோ, அதே மாதிரி சட்டமன்றத்தினுடைய வாக்கு வங்கியும் மீட்கெடுக்கப்பட்டு அதிகபட்சமான வாக்குகளை பெற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியில் தலைமையில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வர வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் தொண்டர்கள் வந்து, அதாவது இந்த சில விஷயங்களை இன்னும் மக்களுக்கு அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் மனசில் கூட இருக்கலாம், நாங்கள் பிஜேபி வலுவாக எதிர்க்கவில்லை என்ற எண்ணம் கூட இருக்கலாம். அதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஸ்ட்ராங்காக பண்ண, அதாவது அந்த கூட்டணி இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதையெல்லாம் சிறப்பாக எடுத்துக்கொண்டு செல்வோம். அதே மாதிரி திமுகவினுடைய அத்தனை ஆன்டி இன்கமசி, அவங்க செய்த அத்தனை தவறுகள், அவள் கொடுத்த வாக்குறுதி ஒன்று கூட பண்ணல. சும்மா வந்து ஒரு கல்லை வச்சுட்டு நீட்டை இது பண்ணது, நீட்டுக்கு ஒரு மந்திரம் வச்சிருக்கேன்றதும் கேட்டால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கவுப்போன்றதும். ஸோ அவங்க வந்து இது வரைக்கும் சேர்ந்த எந்த விதமான 39 பேர் போய் ஒரு சின்ன விஷயத்தை கூட செய்யவில்லை. அது வந்து ரயில்வே திட்டங்கள், எத்தனையோ ரயில்வே திட்டங்கள், அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டிலலாம் போனீங்கன்னா அங்கே அவ்வளோ அழகாக வந்து ஒரு இது ரெஸ்ட் ரூம்ஸ்லேருந்து எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அத்தனை வகையான எஸ்கலேட்டர்ஸ்லாம் வந்து ஹைடெக் எஸ்கலேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்மோர் ஸ்டேஷனில் இருக்க ஒரு எஸ்கலேட்டர் கூட ஒர்க் பண்ணலை. ஸோ தொகுதி எம்பிக்கள் வந்து இதை வந்து மேலிடத்தில் சொல்லி அவங்க தான் பண்ணணுமே ஒழிய இது வந்து சட்டமன்ற உறுப்பினர் செய்கிற வேலை கிடையாது. அப்போ இவர்கள் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இந்த 39 பேரும்? அதே மாதிரி ராமேஸ்வரம் போன்ற சுற்றுலா தலங்களில் இப்போ வந்து பாம்பன் பாலம் வேலைகள் நடந்து கொண்டு இருப்பதனால் மெயின்ல இறங்கி அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி போக வேண்டியதாக இருக்கு. ஒரு ஆளுக்கு 100 ரூபா கேட்குறாங்க. இப்படி பல பிரச்சனைகள், சுற்றுலா தலங்களுக்குரிய பிரச்சனைகள், சுற்றுலா தலங்களை மேம்பாடு செய்வது, எல்லாத்துக்கும் விட மேகதாது அணை கட்டாமல் அந்த அணை விஷயம், காவேரி விஷயம், நீங்க கூட்டணியில் தானே இருக்கீங்க, காங்கிரஸ் கூட்டணியில் தானே இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க பேசலாமே. அப்போ இவர்கள் எதுவுமே பேசலை. அப்படிப்பட்ட விஷயங்களை மக்களிடம் கொண்டு சென்று திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த தேர்தல் தோல்வி படிப்பினை அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் ஓபிஎஸ்னாலையும் டிடிவி தினகரனாலையும் நாம ஒரு கணிசமான சரிவையும் தோல்வியும் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற படிப்பினை கொடுக்கவே இல்லையா? அவங்களால அதாவது வச்சுக்கோங்களேன், இப்போ அவங்க 2 பேர் மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருந்திருந்தார்கள் என்றால் நீங்க சொல்ற மாதிரி யோசிக்கலாம். நீங்க ஒரு எதை நம்பி அந்த இடத்துல போய் நின்னீங்க? நீங்க தேனி உங்களுடைய ஊரு, உங்களுடைய சொந்த பூமியில் என்னுடைய சமூகத்தினர் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நிலை நீங்க நிக்கல. அதுவே உங்களுடைய தோல்வி. தங்கத்தமிழ்ச்செல்வன் தெளிவா சொன்னாரு. அவர் வந்து தஞ்சாவூர் கல்லரு, நான் வந்து தேனி கல்லர் தான் ஜெயிச்சிருக்காரு. அதாவது நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, நீங்க இது வரைக்கும் என்ன சொன்னீங்க? பெரிய குலத்துக்காரு ஓபிஎஸ் அண்ணன் சொல்லி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நீங்க இவ்வளவு நாள் அந்த ஊர்ல தான் இருந்திருக்கீங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. அந்த இடத்துல நீங்க நின்று ஜெயிக்கல. சென்ற தடவை உங்க மகன் நின்ன தொகுதியில் இந்த தடவை நீங்க நின்று ஜெயிச்சிருக்கா? நிக்கல. நீங்க அப்ப ஜெயிக்க வச்சிருக்கலாம். யார? அதே உங்க சமுதாயத்தை சேர்ந்த, அதுவும் ஒரு நல்ல ஒரு, அதாவது என்ன சொல்றீங்க, அந்த சமுதாயத்தின வந்து மன்னார்குடினாலே எல்லாருக்கும் தெரியும் இந்த சமுதாயத்தினர் தான் இருக்கிறாங்க, இவங்க தான் அங்க ராம்நாடு பூரா இருக்காங்க. அந்த சமுதாயத்தை சேர்ந்த டிடிவி தினகரன் அப்ப அங்க தோத்து இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த சமூகம், இந்த ஜாதி, இந்த மதம், இதை வைத்து அரசியல் செய்வதை அவர்கள் விரும்பவில்லை என்பதை மக்கள் மீண்டும் அவர்களுக்குத்தான் உணர்த்தி இருக்கிறார்களே ஒழிய இதுல இந்த அதிமுக கத்துக்க வேண்டிய பாடம் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா நீங்க வந்து தன்னை பெரிதாக நினைத்து கொண்டு நீங்க வந்து சேராத இடத்தை போய் சேர்ந்து பிஜேபியில போய் கூட்டணியில நீங்க இன்னைக்கு தோத்து நீங்க யாருன்றதை மக்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. உங்களால நீங்க தனிப்பட்ட உங்களுக்கு கிடைத்த வெற்றிக்கெல்லாம் என்ன காரணம்? அதிமுக என்ற அந்த கட்சியும் இரட்டை இலை என்ற அந்த மந்திரமும் தான். இப்போ அவங்க தான் அதை பத்தி வருத்தப்படணுமே ஒழிய தோத்து போனவங்க 2 பேரும் எங்க போய் எல்லா இடத்துலயும் போய் தோத்து போயிட்டே இருக்காங்க. குக்கர் சின்னத்துல நின்று ஜெயிச்ச போது யாருக்கு ஓட்டு கிடைச்சது? அதிமுகவினுடைய ஓட்டுகள் தான் அவர் கிடைத்ததே ஒழிய அந்த சின்னத்தை முடக்கியது யார்? அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தானே அந்த நேரத்தில் சின்னத்தை முடக்கியதுனால தானே குக்கர் சின்னம் கொடுத்தாங்க. அப்ப அந்த விழுந்த ஓட்டுகள் அப்பதானே ஜெயிச்சாரு. அப்போ விழுந்த ஓட்டுகள் யாருடையது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுகளால் தான் ஜெயித்தாரு. இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓட்டுகள் அவருக்கு கிடைக்கவில்லை.
ஒவ்வொரு தேர்தலிலுமே வந்து இந்த சமூக வலைத்தளங்களுடைய பிரச்சாரத்தினுடைய தாக்கம்ங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஆனா அதிமுக வந்து அந்த சமூக வலைத்தள பிரச்சாரத்துல அதிகமா கவனம் எடுக்கல. அவர்களுக்குன்னு சமூக வலைத்தளத்துல ஒரு வலுவான அணி இல்ல அப்படின்னு வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது. உங்க கட்சியினுடைய சிறப்பான நிர்வாகிகள் தான் அதையும் கவனிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல கூட ஒரு பெரிய செயல்பாடு இல்லை. இல்ல அதாவது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 25 லட்சம் 30 லட்சம் பேர் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பெருசா வந்து வலைதளத்துல பெரிய நீங்க வளரலன்னு சொல்ற பாஜக உட்பட அங்க வலுவா இருக்கு. இல்ல அது அத சொல்றீங்க இல்லைங்க. அதாவது அப்படிப்பட்ட கட்சிகள் தொண்டர்கள் இவ்வளவுதான் இருப்பாங்க. Yes. கட்சி வலைதளத்துல ரொம்ப பெருசா பெருமையா பேசப்படுது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தவங்க ஏன் ஜெயிக்கல? வலைதளத்தில் விளையாடுபவர்கள் எல்லாம் ஓட்டு அளிக்க போவது இல்லை. இல்ல ஆனா அது ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே. இல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் இன்னைக்கு அவங்க ஜெயிச்சிருக்கணுமே. வலைதளத்தில் மிக அதிகமாக பேசப்படுகின்ற பாஜகவுக்கு அவர்களுக்கு வந்து சாதித்ததாக சொல்லக்கூடிய அயோத்தியில் கூட ஓட்டு கிடைக்கலையே, அங்கேயே தோத்திருக்காங்களே. இன்னொன்னு அலகாபாத் தொகுதி 40 வருடங்களுக்கு பின்னால் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அமிதாப் பச்சன் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த தடவை காங்கிரஸ்க்கு திரும்ப 40 வருஷங்களுக்கு போயிருக்கு. அப்போ என்ன ரெண்டு அர்த்தம்? பிரதமர்களை உருவாக்கிய தொகுதி அவங்க இழந்திருக்காங்க. நீங்க வலைதளத்தில் வந்து சோசியல் மீடியாவில் விளையாடியவர்கள் தான் வந்து பெருமையானவர்கள் என்று நினைத்தால் இன்னைக்கு பிஜேபி பெருசா ஜெயிச்சிருக்கணுமே, ஜெயிக்கலையே. ஐடி விங் பெருசுன்றாங்க டிஎம்கேக்கு. ஆனால் அவர்கள் ஜெயிச்சதற்கான காரணம் வெறும் ஐடி விங் மட்டும் இல்லையே, வேற வழி இல்லாம போட்டிருக்காங்க ஓட்டை ஒழிய. இப்போ இதுக்குனால தான் இது கிடைக்கும், அதனால அதிமுக ஐடி விங் வந்து வேலை செய்யல நீங்க சொல்ல முடியாது. அதிமுகவுடைய இதாவது தரம் தாழ்ந்த வார்த்தைகளை கூறி அடுத்தவர்களை வந்து வார்ரூம் வச்சு மிரட்டுறது தான் ஒரு சோசியல் மீடியா, அதுதான் அரசியல் நினைச்சா அந்த அரசியலை அதிமுக செய்யாது. அதிமுக வளர்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்குமே ஒழிய அடுத்தவர்களை வந்து இனிமேல் இந்த கட்சி இருக்காது, இந்த கட்சியை ஒழிச்சிடுவோம், அவர்கள் எங்க சைலண்ட் பி டீம், அதாவது தரம் தாழ்ந்த வார்த்தைகளை கூறி தரம் தாழ்ந்த மக்களை வந்து தலைவர்களை பேசுவது என்பது என்றைக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்ததே இல்லை. அதனால அதை செய்ய மாட்டாங்க. அப்போ அவருடைய தளம் வந்து பாத்தீங்கன்னா ரியலாவே ஃபீல்டு ஒர்க்கர் இருக்காங்க, 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஃபீல்டுல வேலை செய்யறாங்க. வெறும் வலைதளத்தில் வேலை, அதாவது அதனால ஐடி விங் வீக்கா இருக்குன்னு சொல்ல, ஐடி விங் மிக ஸ்ட்ராங்கா வேலை செய்யுது. நீங்க அதை போய் பார்க்கறதுக்கு நேரம் இல்லாம இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே மேடம். இறுதியாக உங்களை குறித்த ஒரு விமர்சனம் குறித்த கேள்வி. 2022 நீங்க ஒரு வழக்குல நில அபகரிப்பு வழக்குல கைது செய்யப்பட்டீங்க. அதற்கு பிறகு நீங்க பாஜகல இருந்து அதிமுக போன போது இந்த வழக்கை வந்து கிளியர் பண்றதுக்காக தான் அவங்க பாஜக போனாங்க. இப்போ வழக்கு கிளியர் ஆயிடுச்சு, ஸோ அதிமுக போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் உங்க முதுகுக்கு பின்னாடி பேசப்பட்டதா இருந்தது. அது குறித்து உங்களுடைய இல்லை, அதாவது வந்து நாங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம். எங்களுடைய கணவருடைய தொழில் அது. அதில் வந்து சில அரசியல் சார்பு காரணமாக என் மீது அந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கை வந்து நாங்கள் வந்து நீதிமன்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம், அவ்வளோதானே ஒழிய அப்படி வந்து அந்த சேதத்திலேயே நான் வந்து அந்த வழக்கு முடிஞ்சிருச்சா மேடம்? முடியல. அந்த வழக்கு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கு. கோர்ட்டில் இருக்கிற வழக்கை பற்றி நம்ம பேச முடியாது. கோர்ட்டில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நாங்கள் அங்கே நிரூபிச்சுட்டு நாங்கள் இது பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இதில் என்னன்னா, இந்த ஒரு வழக்கிற்காக வந்து ஒரு கட்சியை விட்டு கட்சி மாறுவது என்று நினைத்தால் அப்போ வந்து நான் வந்து பொது வாழ்க்கைக்கே வந்திருக்க மாட்டேனே. புரியுதுங்களா? எனக்கு வந்து எந்த பிரச்சனையினாலும் நான் வெளியில வந்து பாஜகவை விட்டு வெளியில வந்தால் அங்கே எனக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. சீட்டு கொடுக்காதனால வந்து சீட்டு கொடுக்காதனால நான் 2021 சீட்டு கேட்டேன், அப்பவே கொடுக்கலையே, அப்பவே வெளில வந்திருப்பேனே. 24 நீங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்கன்னு? இல்ல 24 வந்து எம்பி சீட்டுங்க. நான் வந்து ரொம்ப தெளிவான ஒரு 18 வருட காலம் அவர் கூட பயணம் பண்ணி எம்எல்ஏவுக்கு 6 எம்எல்ஏ கையில வச்சிருக்க எம்பி பதவி எம்பி ஜெயிக்கணும் இல்லைங்க. ஆமா, நீங்க ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்க, 2 லட்சம் ஓட்டு ஜெயிக்க முடியாதவங்க 14 லட்சம் ஓட்டுல வந்து நம்ம ஜெயிப்போன்னு எதிர்பார்ப்பதெல்லாம் கற்பனை கோட்டை கட்டி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. சீட்டுக்காகவோ இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவோ மாறி இருந்தேன் என்றால் என்னைக்கோ மாறி இருப்பேன். இந்த விஷயத்துக்காகலாம் நான் மாறணும் அவசியம் இல்லை. முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. சரி, நான் வந்து என்னை பத்தி பேசுனீங்க. இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கட்சிக்குள்ள, பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே எல்லாரும் வந்து கருத்து மோதல் ஏற்பட்டு வெடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தரைக்கு ஒருத்தர் வந்து சாடி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அங்க வந்து அந்த குழப்பம் வந்து பல காலங்களாக இருந்து நான் வந்து என்னுடைய முடிவை தெளிவாக நான் எடுத்தேன். இவங்களோடு இனிமேல் டிராவல் பண்ண முடியாது, தமிழக பாஜகவோடு என்ற முடிவை நான் எடுத்தேன். ஏனென்னா அங்க உள்ள வந்து எதுவுமே வந்து சரியான முறையில் செயல்படவில்லை, உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு சாதகமானவர்களுக்கு மட்டும்தான் அவர்கள் எல்லாமே செய்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்களை அவர்கள் வந்து எந்த வகையில் சாடுவது என்பதை தான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் வெளியில வந்தேன். ஒரு வழக்குக்காக வந்து ஒரு கட்சி விட்டு கட்சி மாதிரி அப்படியே இருந்தா கூட நான் அந்த வழக்குல இருந்து வெளில வரணும், நான் டிஎம்கேக்கு தானே போயிருக்கணும். ஆட்சியில் இல்லாத அதிமுகவில் சென்று நான் சேர வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால இப்படிப்பட்ட கருத்துக்களை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே தான் நிற்பார்கள். கிரிட்டிசைஸ் பண்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. என்ன கேட்டா, எங்களை மாதிரி வெளியில வர ஆளுங்க ஏன் வராங்கன்னு பார்த்துட்டு அவர்கள் அந்த ஓட்டைகளை சரி செய்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு உங்க கட்சியில நீங்க நிக்க வச்ச முன்னாள் கவர்னர் அக்கா அவர்களே பேசுறாங்க. அவர்கள் வந்து வந்தாரு, அத மாதிரி உங்களையும்
சிடி நிர்மல்குமார் அவர்கள் வந்தாரு, அந்த மாதிரி உங்களுக்கு இல்ல சிடிஆர் வந்தாரு, ஃபாத்திமா வந்தாங்க, காயத்ரி ரகுராம் வந்தாங்க, கௌதமி வந்தாங்க. இது நீங்க உங்களுக்கு மாநிலத்தில் லெவல்ல இருந்தது, நம்ம வேலையை செஞ்சா தெரியுது. அடிப்படை லெவல்லையும் அங்க மாறிக்கொண்டு இருந்தார்கள். பாஜக பெரிய ஒரு ஓட்ட இருக்கதா சொல்லுவாங்க. பாஜகவில் இருந்து அடிப்படை தொண்டர்கள் உட்பட எத்தனையோ பேர் மாறி ஏடிஎம்கேக்கு தான் போயிட்டு இருந்தாங்க, இப்பவும் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் இது 4 பேர் 5 பேர் மட்டும் இல்லைங்க, அங்கே அதாவது பாஜகவிலிருந்து வெளியேறுவது இந்த நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதையெல்லாம் அவங்க பார்க்கணும். இன்னொன்று, இன்னைக்கு அவங்க அக்கா டாக்டர் தமிழிசை அவர்கள் தெளிவா பேசுறாங்க. என்னை பத்தி யார் பேசணும், சோஷியல் மீடியால பேசினாலும், வார் ரூம் வச்சு பேசினா நாங்கள் இது வெளியாட்களுக்கு மட்டும் சொல்ல, கட்சிக்காரங்களுக்கு நான் இப்போ கட்சிக்காரர்கள் அவர்களுக்கே இவ்வளவு எத்தனாலும் எங்களுக்கெல்லாம் என்ன பாடுபடுத்திருப்பாங்கன்னு நீங்க யோசிங்க. எங்களுக்கெல்லாம் எத்தனையோ தடைகள் இருந்த காரணத்தினால் நான் இவர்களோட அதாவது தேவையில்லாத போட்டி போடுவதை விட நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டு வெளியில் செல்வது நல்லது என்ற முடிவில் தான் நான் வெளியில வந்தேனே ஒழிய, அங்கேயே நின்று இவர்களோட இழிவாக சண்டை போட்டுக்கொண்டு அவருடைய காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய நிலைமை நான் இல்லாத காரணத்தினால் நான் டீசெண்டாக நான் வெளியில வந்தேன். இன்னும் பல பேர் இன்டீசெண்டாக இப்போ வெளியில வருவாங்க. ஏன்னா அந்த சண்டைகள்லாம் ஆரம்பித்து விட்டது. அப்போ அதெல்லாம் நடக்கும். நம்ம அதாவது என்ன சொல்லுவாங்க, சின்ன கண்ணில் பெரிய பெரிய விஷயங்களை பார்ப்போம் என்று சொல்வது போல பாஜகவினுடைய உண்மை சொரூபம் வெளியில் வர தொடங்கி விட்டது. இப்போ நான் வந்தபோது இப்படி பேசினாங்க, இப்போ மற்றவங்கலாம் என்ன பேச போறாங்க, எல்லாருக்கும் பின்னாலும் ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அதனால பாஜகவில் உள்ள தவறுகளை அவர்கள் சரி செய்யாதவரை அவர்கள் சரி செய்ய போவதில்லை, அது ஒரு விஷயம். அதனால அது அப்படித்தான் இருக்கும். அந்த காரணத்தினால்தான் நான் வெளியில வந்தேன் என்பது கூறுவதெல்லாம் கட்டுக்கதை. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் நிறைய பரபரப்பான விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க எங்களோட நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி